நீ நான் காதல் சீரியல்ல அபி போனதுக்கு அப்புறம் நம்ம முரளிகிருஷ்ணன் சுந்தரி கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்றாப்ல. தனக்கு அடிபட்டதெல்லாம் உண்மை. ஆனா அன்னைக்கு மட்டும் தான் எனக்கு வந்து மெமரி லாஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆனா அந்த ஆஸ்பத்திரியில எனக்கு மெமரி லாஸ் அப்படின்னே நம்பிட்டாங்க. அதையே மெயின்டெயின் பண்ணி நான் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அப்படின்னு எல்லா உண்மையுமே நம்ம முரளிகிருஷ்ணன் சுந்தரி கிட்ட சொல்லிடுறாப்ல. நான் கூட இந்த விஷயத்த நம்ம அபி கேட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எந்த விஷயத்தையுமே கேட்கவே இல்ல. ஸோ அன்னைக்கே வந்து நம்ம பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நம்ம குடும்பம் இப்ப எல்லா பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கு. இதுக்காக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம் இன்னைக்கு நைட்டே அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே குலதெய்வ கோயில காமிக்கிறாங்க. கோயில்ல பொங்கல்லாம் வச்சு பயங்கரமா சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுந்தரி அங்க ஒரு பொம்பளைய செட் பண்ணி வச்சுர்றாங்க. இந்த மாதிரி சாமி வந்து ஆடி, இப்படி கல்யாணம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா நடந்துருச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொய்ய அளந்து விட சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கு. அந்த அம்மாவும் சாமி வந்து ஆடி, அனு கல்யாணம் பண்ணது, அபி கல்யாணம் பண்ணதெல்லாம் ரொம்பவுமே தப்பு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருது பாதியிலேயே ஃபுல்லா சொல்லாம. ஸோ, இப்ப என்ன செய்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொஞ்சத்த வச்சே பிரச்சனைய கிளப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம அபி பிளான் பண்ணி, தனக்கே சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தவறுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுந்தரிய பார்த்து பூ மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தீக்குழியில இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராகவையும் அபி விட்டு வைக்கல. கோயில சுத்தி அங்க பிரதேசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராகவுக்கும் தண்டனை குடுத்துடுறாங்க நம்ம அபி. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முரளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூசாரி கையால 50 சவுக்கடியும், ஊர் மக்கள் கையால 50 சவுக்கடியும் வாங்கணும் அப்படின்னு, அவங்களுக்கும் வந்து பரிகார தண்டனையா வந்து பார்த்தீங்கன்னா, இத அபி குடுத்துடுறாங்க. ஸோ இத கேட்ட உடனே 3 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.